2015 மற்றும் 2023இல் ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில் 2010இல் மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் யாது? இதுதான் கேள்வி. இப்போ வந்து 2015இல் தந்தையின் வயது பார்த்தீங்கன்னா 4x, மகனின் வயது x 2015. இதே 2023இல் அதாவது 8 வருடங்கள் கழித்து மகனின் வயது வந்து x+8, தந்தை = 4x+8. அப்போது இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3:8 இருக்குது. அப்போது x+8 / 4x+8 = 3/8 விகிதத்தில் இருக்குது. இதை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். 8x + 64 = 12x + 24 and this is 4. இந்த 12x இருக்கிற இடத்துல இந்த 8x இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் 4x = 64 இது இங்கே வந்துடுச்சு. 24 = 40, x = 10. இப்போ பார்த்தீங்கன்னா 2010 தான் அடுத்தது வருது. 2010இல் மகன் மற்றும் தந்தையின் வயதுகள் கூடுதல் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 2010 மகனின் வயது என்னவா இருக்குது? வயது = 10 - 5. ஏன்னா 5 years வந்து நம்ம வந்து கழிக்கணும். 2015 2010, இப்போ 5 years நம்ம கழிச்சிட்டோம்னா = 5 கிடைக்குது. தந்தை எவ்வளோ வருது? 4 × 10 - 5 = 35. இப்போ இது ரெண்டுத்தையும் கூடுதல் பண்ணால் 35 + 5 = 40. A is the answer.